தலைவி 5ஆம் அத்தியாயம். ரிசானா ஒரு வெள்ளி மணி. பெண்ணாக இருந்தால் மன வலிமையுடன் இருக்க வேண்டும், நேராக செயலாற்ற வேண்டும். அல்லாவிடின் ஆண்களுக்கு நிகராக அரசியலில் ஈடுபட முடியாது. ரிசானா தன் முன்னால் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் முஸ்லிம் பெண்களுக்கு கூறினாள், இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்களை அரசியலுக்கு வர ஊக்குவிப்பது இலகுவான காரியம் அல்ல. பாரம்பரிய சம்பிரதாயங்களுக்கு அமைய பல பெண்கள் சமையல் அறையினுள் முடங்கியிருந்தன. கட்சியொன்றின் மாதர் சங்கத்தில் ரிசானா பணியாற்றிக் கொண்டிருந்தாள். பெண்களுக்காக அவர்கள் எதையும் மேற்கொள்வதில்லை என்பதை அவள் அறிந்திருந்தாள். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்யும் போது பெண் பிரதிநிதி ஒருவர் அவசியம் என ரிசானா எழுந்து உரைத்தாள். இம்முறை எமக்கு ஒரு பெண் பிரதிநிதித்துவம் எனும் கட்டாயம் வேண்டும். அங்கிருந்த கட்சியின் பழைய அங்கத்தவர் ஒருவருக்கு கோபம் வந்தது. இந்த பெண்களால் தான் எல்லா பிரச்சனையும் ஏற்படுகின்றது. பெண் பிரதிநிதி ஒருவரை முன்மொழிவது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் பெண்கள் அனைவரும் ரிசானாவுடன் இணைந்திருந்தனர். அப்போது பிரதான வேட்பாளர்களுக்கு உதவி அளிப்பதற்காக பெண் வேட்பாளர்கள் சிலரை நியமிக்கலாம் என கட்சியின் ஆண்கள் சிலர் பரிந்துரைத்தனர். அப்படி முடியாது, என்னுடன் உள்ள இந்த எவரும் அப்படி வரமாட்டார்கள். நமக்கு பெண் வேட்பாளர் ஒருவர் தேவை, அல்லாவிடி நாம் விலகுவோம். ரிசானாவின் இந்த கடுமையான கோரிக்கையை ஓரங்கட்ட முடியாமல் போனது. ரிசானாவுக்கு வட்டாரத்தின் முதல் பெண் வேட்பாளராக வர வாய்ப்பு கிடைத்தது. அதன் பின்னர் தான் கஷ்டமான நிலைமை. ரிசானா சம்பிரதாயங்களை மீறி செயற்படும் பெண் என கூறி அவளை சமூகத்தில் ஓரங்கட்ட சிலர் முயற்சித்தனர். ஆனாலும் ரிசானாவின் மாதர் சங்கத்தின் பெண்கள் வீடு வீடாக சென்று ரிசானாவை பற்றி பேசினர். வீடுகளில் உள்ள பெண்களை ஊக்குவித்தனர். இதற்கிடையே பெண்களுக்காக 25% ஒதுக்கீட்டு முறை அறிமுகம் செய்யப்பட்டது. அதனால் கட்சிக்கும் ரிசானா இன்று இயங்க முடியாமல் போனது. ஆனாலும் பல பாகுபாடுகள் காட்டப்பட்டன. ரிசானா எதற்கும் சலிப்படையவில்லை. நாம் நேர்மையாக செயலாற்றினால் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. கடவுள் எம்முடன் இருக்கிறார். எவரும் எதிர்பாராத வகையில் தேர்தலில் ரிசானாவுக்கு வாக்குகள் கிடைத்தன. புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட ஒதுக்கீட்டு முறை அடிப்படையில் பிரதேசத்தில் முதல் பெண் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டாள். அவள் முதலில் முயற்சி செய்தது ஏனைய பெண்களை அரசியல் தலைமைத்துவத்துக்கு கொண்டு வருவதற்கும் அவர்களுக்கு தமது பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு வலுவூட்டுவதற்கும் தான். பெண்கள் அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தமது அடிப்படை உரிமைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அவற்றுக்காக போராட வேண்டும். முஸ்லிம் விவாக முறையை மாற்றி அமைக்க, தீவிரவாத கொள்கைகளை சமூகத்தில் இருந்து அகற்ற ரிசானா அச்சமின்றி உரையாற்றினாள். அதனால் அவளுக்கு பெரும் சவால்களும் எழுந்தன. ஆனாலும் அவளை சூழ மேலும் பல பெண் தலைவிகள் அதிகம் இணைந்து கொண்டனர். பெண்ணொருவர் தலைமைத்துவத்துக்கு வரும்போது அதிகளவு சிந்தித்து செயலாற்ற வேண்டும். அரசியலில் பாலியல் துன்புறுத்தல்கள் பெருமளவு காணப்படுகின்றன. அவற்றுக்கு அடிபணிய வேண்டாம். ஆடைகள் பற்றி கூட நன்கு சிந்தியுங்கள். பாதுகாப்பும் நேர்மையும் தான் முக்கியமாகும். அவர்களின் பிரச்சனைகளின் போது அவர்களுக்காக கதைக்கக்கூடிய ஒருவர் உள்ளார் எனும் நம்பிக்கையை ரிசானா அவர்களுக்கு வழங்கினார். தற்போது ரிசானாவுடன் பிரதேசத்தில் பெண் தலைவிகள் செயலணி ஒன்றும் உள்ளது. நாட்டில் 150% பெண்கள் உள்ளனராயின் அரசியலிலும் 150% பெண்கள் இருக்க வேண்டும். ரிசானா அவ்வாறு கூறியதும் பெண்கள் கைத்தட்டி கரகோஷம் எழுப்பியது பெரும் நம்பிக்கைகளுக்கு மத்தியில். தலைவி, நாட்டுக்கு தலைமைத்துவம் அளிக்கும் அவளின் கதை.